பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார், அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. என் பிள்ளைங்க பேர் பழனிமா கோயிலா, 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. 20 லட்சம் வந்திருக்கு. அவருக்கு நான் என்ன சொல்ல வரதுன்னா, நம்பிக்கையோட இருங்க, அதனால நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்க சொல்ல வரோம். இவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய்ங்களா? விஜய் வர வேணும். கோபம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பய போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும், போயிட்டு போகுது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு காணொலியை பார்த்தீங்க. இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது நடிகர் விஜய், தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் கூட்டத்துல உயிரிழந்த அந்த 41 குடும்பங்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் போன பிறகு இவங்க பேசுற பேச்சு, இதை பார்த்துட்டு அரசியல் செயல்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் உள்ள போனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு ரொம்பவும் ஆதங்கப்பட்டாங்க. காசுக்காக சொல்றாங்களா இல்ல நடிகர் என்பதற்காக சொல்றாங்களா அப்படின்ட்டு. இப்படி இல்லாம ஒரு தாய் பேசுவாங்க, இன்னும் ஒரு கட்டம் மேல போய் இது தாயா பேயா அப்படின்லாம் கேட்டாங்க. பணம்னா அவ்வளோ வெறி பிடிச்சி போயிருப்பாங்களா, இப்படி பேசலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோ டென்ஷன் ஆகி கோபமாகி அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் இவ்வளவு ஆபத்தானவரா இருப்பாரா என்று யாரும் கற்பனை கூட பண்ணி காக்க முடியாத அளவுக்கு சம்பவங்கள் செஞ்சிருக்காரு. எனக்கும் இந்த 30 வருஷத்து அரசியல் வாழ்க்கையில இப்படி ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததே இல்லை. இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னு, இப்படி ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலோ, மக்கள் செல்வாக்கு பெற்றாலோ மக்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு பயந்து அச்சப்பட்டு இதையெல்லாம் எப்படி தடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோபம், ஆற்றாமை. அப்படி என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி கேக்குறீங்களா? நானே உங்களுக்கு வந்துட்டு காரணம் என்னன்னு சொல்றேன், சொன்னாக்க நீங்களே என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது மொத்தம் 41 குடும்பங்கள். இதுல இவர் வந்து 39 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வந்து அனுப்பிட்டாரு. ஆன்லைன் மூலமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. 2 பேருக்கு மட்டும் கொடுக்கல. அந்த 2 பேர் யாரு, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைச்சா எதனால இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ற உண்மை வெளியே வரும் இல்லைங்களா? அப்பயே அந்த 39 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு விடும்போது எல்லாருக்குமே கேள்வி வந்தது, ஏன் 39 குடும்பங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க, 41 பேர்ல இறந்து போனாங்க அப்படின்ட்டு. அப்போதே எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்தது. பகீர் தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ இதுதான் காரணமா அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. அந்த தம்பி செத்து போயிட்டாரு. அந்த அண்ணன் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல. இந்த பணம் வரத்துக்கு முன்னாடி நான் பட்டியல் இனத்தை சார்ந்தவன்றதுனால என்கிட்ட வீடியோ காலில் பேசலையோ என்னவோ தெரியல அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி இருக்கிற இடத்துல இருந்து நான் வந்து அவருக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுறாரு. அந்த அம்மா, என் பையன் அங்க போய்த்தானே செத்தான், என் பையன் போனா போயிட்டு போகுது, என் மகன் மாதிரியே விஜய் இருக்கிறாரு, அவரு என் மகன் என்ன நினைச்சு இருந்தாரோ அவரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அம்மா இன்னொரு விஷயமும் சொன்னாரு, என் பையன் ஆரம்பத்துல இருந்தே இதே கட்சி தான், பூத்துல எல்லாம் உட்காந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா பொய், எவ்வளவு பொய் பேசுறாங்க பாருங்க. இன்னும் தாவேகா ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சியில எப்படி போய் பூத்துல உட்கார முடியும் சொல்லுங்க? அந்த அம்மா அப்படி பேசுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு செல்வராணி, 2 மகள்களை இழந்த தாய். 2 பொண்ணுங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, 5 வயசு 6 வயசு, இப்படி சின்ன பொண்ணுங்க. அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு விஜய் மேல வருத்தம் இல்லையான்னு. அதை யாரு பேட்டி எடுத்த அந்த ரிப்போர்ட்டர் யாருக்கா எந்த கைக்கூலின்னு தெரியல, வருத்தம் இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நம்பிக்கையா இருக்க சொல்லுங்க. அந்த பொண்ணு சொல்லுது. இவங்க 3 பேர் மட்டும் இல்ல, இந்த பணம் வாங்கின ஒருத்தர் கூட
ஒரு வார்த்தை தாவேகா தலைவரை நடிகரை குறை சொல்லலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. குறை சொல்லலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்களே, அங்கதான் நமக்கு வந்துட்டு ஏன் இப்படி எல்லாரும் 39 குடும்பங்களும் இப்படி பேசினாங்க அப்படின்ட்டு தான் எல்லாத்துக்கும் கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு விடைதான் அந்த 2 பேர் பணம் கொடுக்காம விட்டாங்கல்ல, அந்த 2 பேர் யார் தெரியுங்களா? பணம் தராம விட்டாங்க. சிபிஐ வழக்கு போட்டாங்க இல்லையா? நான் அந்த சிபிஐ வழக்குல நான் போடல, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அவரு சந்திராவோட கணவர் செல்வராஜ், சந்திரா அவங்க தான் இறந்து போனாங்க. அவங்களுடைய கணவர் செல்வராஜ் ஏமாத்தி ஒரு ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் கையெழுத்து வாங்கிட்டு போனாரு. உங்க மகனுக்கு வேலை வாங்கி தருவதாகவும் இன்னும் நிதி அதிகமா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போனாருன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க. அவங்களும் அப்புறம் 9 வயசு சிறுவன் ஒருத்தர் இறந்துட்டாரு. அந்த சிறுவனோட அம்மாவும் பேட்டி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த பையனோட 9 வயசு பையன் இறந்து போன பையனோட அப்பா பன்னீர்செல்வன் நினைக்கிறேன், எனக்கு பேர் மறந்து போயிடுச்சு. அவர் போயிட்டு சிபிஐ வழக்கு விசாரணை வந்தாதான் நேர்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டதாக அந்த இறந்த பையனோட அம்மா பேட்டி கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. 2வது இந்த தம்பி என் மகனோட அப்பா என் கணவர் என் கூட இல்லை, 8 வருஷமா ஆகுது பிரிஞ்சு போய். இந்த குழந்தை 1.5 வயசா இருக்கும்போதே அப்பா முகம் முழுசா பாக்குறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பேட்டி கொடுத்தது. பேட்டி கொடுத்ததோட இவங்க 2 பேரும் நிக்கல, கோர்ட்ல வீடியோ கால் மூலமா எங்களுக்கு தெரியாத இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி கேட்டு எங்களுக்கு தெரியாம போட்டுட்டாங்க, இந்த வழக்குல இருந்து எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்டாங்க. அந்த 2 பேத்துக்கு தான் இந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்கல. இப்போ தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசியல் நோக்கர்களுக்கும் ஏன் கொடுக்காம விட்டாங்க, என்ன காரணம், ஏன் இவங்க புகழ்ந்து பேசுறதுக்கு என்ன காரணம் என்று இன்னைக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்லயே, காரணம் என்னன்னு தெரிஞ்சாக்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்தாக்க நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் காரணம். அவங்க 2 பேத்தையும் இந்த டிவி கேட்காரங்கள தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்கள கேஸ் போட வச்சுட்டு கோர்ட்ல போய் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. 41 பேர்ல உயிரிழந்த குடும்பங்கள்ல அவங்களும் 2 பேரு, அவங்களும் ஒருத்தர்னு இருக்கும்போது எப்படி எனக்கு யாருன்னு தெரியாத, அவங்க எப்படி போட்டாங்கன்னு தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம்? அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அந்த சிபிஐக்கு ஒப்படைச்ச நாள் நீதிமன்றத்துக்கு வெளியே பேசினார்ல, பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? எப்படி அப்படி சொல்லலாம் அவங்க யாருன்னு தெரியாதுன்னு? இவங்களே ஏமாத்தி கேஸ் போட வச்சுட்டு இப்ப இவங்களே அவங்க யாருன்னு தெரியாதுன்றாங்க. தெரியாதுன்னு சொன்னதோட மட்டும் நிக்கல, இவங்க போயிட்டு கேஸை வாபஸ் வாங்குங்க, இந்த கேஸ்ல இருந்து எங்களை விடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 தரப்பும் சொன்னதுனால அவங்களுக்கு பணம் கொடுக்காம விட்டதோட விடல, 39 குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிஷன், இதுலயும் அரசியல் பண்ணியிருக்கிறாரு நடிகர், அவங்களுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது ஒண்ணு. இன்னொரு கண்டிஷன் என்ன, என்னை மீண்டும் புகழ்ந்து பேசணும், நான் தான் ஆட்சிக்கு வரணும் என்று சொல்லி புகழ்ந்து பேசணும் என்று கண்டிஷன் போட்டு, அந்த கண்டிஷனின் அடிப்படையில தான் அந்த பெற்றோர்கள் பிள்ளையே போயிட்டாங்க. இனிமே அந்த நடுநிலை, அதாவது அரசியல் தெரியாதவங்களோட மனநிலை அப்படித்தானே இருக்கும். அரசியல் தெரியாதவங்க ஒன்று பாமர மக்கள், ஏழை எளிய மக்களோட மனநிலை அப்படித்தானே இருக்கும். பிள்ளையே போயிடுச்சு, இதுக்கு மேல நாம வாதாடி என்ன பண்ண போறோம்? இருக்கிற பிள்ளைங்களையாவது காப்பாற்றலாம், இந்த பணமாவது உதவும், அப்படிதானே அந்த ஏழை மக்கள் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி என்னையும் நீங்க குறை சொல்லியோ திட்டியோ பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் தர மாட்டேன், என்னை புகழ்ந்து பேசினா தான் உங்களுக்கு இந்த பணம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி த்ரெட்டிங் பண்ணி இந்த பேட்டி கொடுக்க வச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது. இப்படி ஒரு தலைவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
அதாவது என்னுடைய 30 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில நான் அதிமுகவும் இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இறந்தவங்க வீட்டுக்கு போவாங்க, நிதி கொடுப்பாங்க. அவங்க பேட்டி எடுத்தாக்க அவங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. இவங்க தான் ஆட்சிக்கு வரணும், திமுகவா அதிமுக யாராக இருந்தாலும் சரி ஆட்சிக்கு வரணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள புகழ்ந்தும் பேச மாட்டாங்க, நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த பிள்ளைங்களுக்கு நீதி வேணும், பணம் எங்களுக்கு என்னத்துக்கு, பணம் வந்து என் பிள்ளை வேற மீட்டு கொடுக்குமா, அப்படிதான் சொல்லுவாங்க. அது எந்த கட்சி, இது வரைக்கும் இருக்கிற கட்சி நம்ம அப்படித்தான் பார்த்துருக்குறோம். ரெண்டாவது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் போய் என்னை புகழ்ந்து பேசினா தான் உனக்கு பணம் தருவேன் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டதில்லை. அது என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த நடிகர் வந்து அப்படி ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாரு. ஒன்றும் குறை சொல்லக்கூடாது, இன்னொன்று என்னை புகழ்ந்து பேசணும் அப்படின்னா தான் உனக்கு இந்த 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு அவங்கள வந்து மிரட்டி இந்த மாதிரி பேச வச்சிருக்காரு. இனிமே யாரும், ஏன்னா இந்த உண்மை இப்பதான் ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க, இனிமே யாரும் அந்த மக்களை பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை திட்டமாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கு காரணகர்த்தா நடிகர் விஜய். உங்களுடைய கருத்தும் என்னன்னு நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.